இன்னைக்கு எங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா, அப்பா, அம்மா நானும் சமைச்சு விளையாட போறேன். எனக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் குடுன்னு சொல்லி, தண்ணி, அதுக்கப்புறமா கிச்சன்லேருந்து பொட்டுக்கடல, இல்ல மிளகாத்தூள் எல்லாம் வேணும்னா, நான் அது வேணாம் அப்படின்னேன். நான் குழம்பு வைக்கணும். அப்புறம் எத போடுவேன்னா, கொஞ்சம் வாட்டர் கலர்லாம் எடுத்து குடுத்துருந்தேன். அத போட்டு ரெட் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி, நல்லா விளையாடிட்டு ஃபுல்லா சிந்தி வச்சுட்டா. அது இப்ப ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, டிவி பார்க்கறதுக்கு பதிலா இந்த மாரி ஏதாவது விளையாண்டா ஓகே தான். இன்னைக்கு ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இதுல உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. நமக்கு இது கிளீன் பண்ண எப்படியும் ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகப்போகுது. பாத்திரத்தலாம் கொஞ்சம் பெயிண்டா இருந்தது. அதெல்லாம் தனியா வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு, அவளோட ரைட்டிங் டேபிளு, அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணி போட்டிருந்தா. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, கடலையெல்லாம் அள்ளிட்டு, அதுக்கப்புறம் மாப் போட்டுற போறேன். நான் இந்த ஸ்பாஞ்ச் மாப்பு இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சமா தண்ணி சிந்திருக்கு அப்படின்னா, அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டக்குனு அந்த தண்ணியும் உறிஞ்சிரும். தரையில வந்து ரொம்ப தண்ணி பட்ட மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனா நம்ம நார்மல் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்லலாம் வரும்ல, அந்த மாப் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணோம்னா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துல கை வலிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். நான் ஒரு நாள் நார்மல் கிளாத் மாப்பு, ஒரு நாள் எலக்ட்ரிக் ஸ்பின் மாப்பு, ஒரு நாள் இந்த மாப்புன்னு மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா தண்ணி சிந்திருக்குன்னா, அதுக்கு வந்து இந்த மாப் தான் பெஸ்ட்டா இருக்கும். இப்ப ஃப்ளோர் எல்லாம் நல்லா கிளீன் ஆயிருச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது.